பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். 2 சாமுவேல் 17வது அதிகாரம் 14வது வசனம். அப்பொழுது அப்சலோமும் இஸ்ரவேல் மனுஷர் அனைவரும் அகிதோப்பேலின் ஆலோசனையை பார்க்கலும் அர்க்கியனாகிய யூசாயின் ஆலோசனை நல்லது என்றார்கள். இப்படி கர்த்தர் அப்சலோமின் மேல் பொல்லாப்பை வரப்பண்ணும் பொருட்டு அகிதோப்பேலின் நல்ல ஆலோசனை அபத்தமாக்குறதுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். 2 சாமுவேல் 15வது அதிகாரம் 31வது வசனத்துல தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே, அகிதோப்பேலின் ஆலோசனையை பைத்தியமாக்கி போடுங்கள் என்று. பரலோகம் அந்த வார்த்தையை கேட்டது, பரலோகம் அந்த விண்ணப்பத்தை கேட்டது. அகிதோப்பேல் அப்சலோமுக்கு நல்ல ஆலோசனை சொல்லுகிறார். தாவீதை நாம் எப்படி பிடிக்கணும், எப்படி தாவீதை முறியடிக்கலாம். ஆனால் வசனம் சொல்லுது பாருங்க, கர்த்தர் அகிதோப்புடைய நல்ல ஆலோசனை அபத்தமாக்குறதுக்கு கர்த்தர் கட்டளையிட்டார். காரணம், கர்த்தருக்கு பிரியமல்லாத காரியத்தை அப்சலோம் செய்யும்படியா இந்த அகிதோப்பேல் ஆலோசனை கொடுக்கிறார். அன்பான தேவ பிள்ளையே, நீங்க கர்த்தருக்கு பிரியமானதை செய்கிற பொழுது, ஏசப்பா உங்களை நேசிக்கிற பொழுது, உங்க வழிகளின் மேல ஏசப்பா பிரியமா இருக்கிற பொழுது, உங்களுக்கு விரோதமாய் திட்டம் போடுகிற, உங்களுக்கு விரோதமாய் காரியங்களை செய்கிற, உங்களை தள்ளணும், உங்களை கீழே இறக்கணும், உங்களுடைய வளர்ச்சியை தடுக்கணும்னு எந்த இடத்துல யார் என்ன திட்டம் தீட்டினாலும் இன்றைக்கு கர்த்தர் கட்டளை கொடுக்க போறார். எதிராக எழும்புகிற எல்லா சூழ்ச்சிகளும் அது சின்ன பின்னமாக போகிறது. எல்லா காரியங்களை கர்த்தர் தலைகளா மாத்த போகிறார். சந்தோஷமா சொல்லுங்க. 2 சாமுவேல் 17:14 படி, ஆண்டவரே, உங்களுக்கு பிரியமான இருக்கிற, நீங்க சொன்ன இடத்துல நிற்கிற, நீங்க சொன்ன நாள் வரைக்கும் காத்து இருக்கிற, கண்ணீரோடு விதைக்கிற ஆண்டவரே, உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த நல்ல ஆலோசனையா இருந்தாலும் என் ஆண்டவர் அதை அபத்தமாவதற்கு கட்டளையிட போகிறார். இப்பொழுதே அந்த கட்டளை பிறப்பிக்கப்படுகிறது. உங்களுக்கு சாதகமாய் உங்களை உயர்த்தும்படியா, உங்களுக்குள்ள இருந்து தேவன் வெளிப்படுவதை, உங்களோடு தேவன் இருப்பதை வெளிப்படுத்தும்படியா அந்த ஆலோசனைகளை எல்லாவற்றையும் ஆண்டவர் அபத்தமாக்கி போடுவார். நீங்க கவலையே படாதீங்க. நீங்க எந்த காரணத்தை கொண்டு பயப்படாதீங்க. எதை குறித்தும் பயப்பட வேண்டாம். தேவன் நம் பட்சத்தில் இருந்தால் நமக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? தைரியமா சொல்லுங்க, ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். 2 சாமுவேல் 15:31 தாவீது சொன்ன வார்த்தையை கேட்டு 2 சாமுவேல் 17:14 கர்த்தர் கட்டளையிட்டார். இப்பொழுது அந்த கட்டளை புறப்படுவதாக. ஆண்டவரே, இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு ஜெபிக்கிற, இவர்களுடைய வளர்ச்சியில, இவர்களுடைய முன்னேற்றத்தில், அன்பு தேவ ஊழியர்களுடைய அந்த ஊழியத்திற்கு விரோதமாக, ஆண்டவரே, அன்பு தேவ பிள்ளைகளுடைய வேலை தொழிலுக்கு விரோதமாக, குடும்ப சமாதானத்துக்கு விரோதமாக என்ன வல்லமைகள் இருந்தாலோ, என்ன சூழ்ச்சிகள் எழும்பினாலோ, எந்த மனித ஆவிகள் என்ன சூழ்ச்சிகளை செய்தாலோ, இயேசுவின் நாமத்தினால எல்லா எதிர் வல்லமைகளும் கட்டப்படும்படியா ஜெபிக்கிற, கர்த்தருடைய இரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவரை நிரப்பும்படியா ஜெபிக்கிற என் ஆண்டவர் பரத்திலிருந்து கட்டளை பிறப்பிப்பீராக. எந்தெந்த காரியம் இவங்க இருதயத்துல பயத்தை, அன்று எந்தெந்த காரியம் இருதயத்துல திகழ கொடுத்திருந்தோ அதெல்லாம் இயேசுவின் நாமத்தினால விலகுவதாக. கர்த்தருடைய கட்டளை ஆண்டவரே இவர்களுக்கு சாதகமாய், இவர்களை உயர்த்தும்படியாய் கடந்து செல்வதாக. சந்தோஷமா சொல்லுங்க, எனக்கு விரோதமாய் எழும்புகிற ஆலோசனைகள், எனக்கு விரோதமாய் எழும்புகிற சூழ்ச்சிகள், மனிதர்கள் என்ன திட்டம் தீட்டினாலோ என் கர்த்தர் பரத்திலிருந்து கட்டளை கொடுத்து எல்லாவற்றையும் ஒன்றுமில்லாமல் செய்து போடுவார். கர்த்தருடைய கருத்தை நம்பி இருக்கிற ஒரு நோடு கூட இருக்கா, அப்பா உங்களோட கூட இருக்காருங்க. சந்தோஷமா தைரியமா இருங்க. இன்னும் பெரிய காரியங்களை செய்யும்படியா, பெரிய எல்லைகளை காணும்படியா அப்பா உங்களை கரம் பிடிக்கிறார். God bless you. God bless you.